ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நல்லா வந்து தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் 1 கப் அளவு மைதா மாவை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவுக்கு திரட்டுற மாதிரி திரட்டி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த நூடுல்ஸை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கியிருக்கேன். ஒரு குடமிளகாவும் தக்காளியும் சேர்த்துட்டு இதோடையே வதக்கியிருக்கேங்க. இந்த காய்கறி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேபேஜ் அப்புறம் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டாங்க. நல்லா காய் வந்து வெந்ததுக்கு பிறகு நான் ஒரு முட்டையை மட்டும் நல்லா அடித்து வச்சுருந்தேங்க. அதை இதோட சேர்த்துருக்கிறேன். அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அடித்து விட்டுட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் வந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம நூடுல்ஸை வந்து ஏற்கனவே வந்து தண்ணியில் வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே சூப்பராக வருங்க. நான் கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கணும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி மைதா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இது வேண்டாம்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை போட்டு ரொம்ப நேரம் கிளறணுன்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதுங்க. நமக்கு நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து சாஸோடு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.